மார்னிங் சார். மார்னிங் சார். நீங்க ட்ரைனிங் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது சார். சார் அதாவது ஒரு 150 தென்னை மரம் வந்து ஒரு 20 வருஷம் ஆச்சு, பூரா காஞ்சு போச்சுங்க. அந்த ஓட்டைகள் வந்துருக்குது மரத்துல. காய் வந்து சிறுசா புடிச்சிட்டு இருக்குது. ஒரு இது இல்ல, ஒரு ஹெல்த்தி இல்ல மரம் இருக்கு. எது சார் கொடுக்கணும் நம்ம? நம்மளுடைய அக்ரி 82 கியூமிக்கு மாஸ் கொடுக்கலாமா சார்? தென்னை மரத்தை பார்த்தாங்க சொல்ல முடியும். பள்ளிவேல் சார், தென்னை மரத்தை பார்த்தா சொல்ல முடியும். இல்ல அந்த தென்னை சரி மரத்தை போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அனுப்புங்க. உங்களுக்கு அதுக்கான என்ன தீர்வுன்றதை நம்ம சொல்லுவோம். சரி ஏன்னா அக்ரியை பொறுத்த வரைக்கும் நேர்ல போய் தோட்டத்துல பார்த்து நம்ம சொல்றதுதான் சரியா இருக்கும். ஏன்னா அந்த மண்ணினுடைய சரி வளம், அதுக்கு தண்ணி எப்ப பாய்ச்சிருக்கிறாங்க, எப்படி பாய்க்கிறாங்க, ரெண்டாவது அந்த தென்னை மரம் எத்தனை வருஷம் தென்னை மரம், எவ்வளவு நாள் இருக்குது, என்ன அதனால பிரச்சனை எப்படி வந்தது, அது ஏதாவது நோய் கூறா இல்ல தண்ணி இல்லாம காஞ்சி நிக்குதா, அது எல்லாத்தையும் பார்க்கணும். சரி இலை வலிக்குதா ஒரு மாத்திரை கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஜுரம் அடிக்குதா இதை போடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? சரிங்க சார். ரைட், ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம சாருடைய ட்ரைனிங் இருக்கு. அருள் பிரகாசம் சாருடைய ட்ரைனிங் இன்றைக்கு இருக்கு. எல்லாருமே இன்றைக்கு நைட்டு 9 மணிக்கு கட்டாயம் பாருங்க. இந்த அக்ரி ட்ரைனிங் நீங்க பார்க்க பார்க்க தான் அக்ரி ப்ராடக்டை பற்றியே பேசுறதுக்கான ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கிடைக்கும். நான் திரும்ப திரும்ப அதை பதிவு பண்றேன். சரியா? நைட்டு ஜூம்ல 9 மணிக்கு ராஜன் சாருடைய அந்த ஆர்எஸ் ஃபிட்னஸ் அகாடமியுடைய ஜூம் மீட்டிங்ல அருள் பிரகாசன் சாருடைய ட்ரைனிங் இருக்கு. எல்லாரும் பாருங்க. ஓகே. அப்புறம் வேற யாரு இன்னைக்கு அக்ரி ட்ரைனிங்கை பற்றி ஃபீட்பேக் கொடுக்கறனாலும் நீங்க கொடுக்கலாம் தாராளமா. ஃபீட்பேக் குட் மார்னிங் சார். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுங்க. இன்னைக்கு ஆல்ரெடி குட் மார்னிங். இன்னைக்கு அருள் பிரகாசம் சார் சொன்ன ட்ரைனிங் செஷன் வந்து முதல்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு யாராவது ஒரு கஸ்டமர்ஸ் கிட்ட போய் நம்ம நேரில் அந்த அக்ரி 82 அக்ரி யூமிக்கு முதல்ல கொஞ்சமாவது அவங்க கிட்ட கொடுத்து அதை யூஸ் பண்ண வைக்கிறத ஒரு தடவை தெரிஞ்சுட்டா அவங்களுக்கு தானா அந்த நம்பிக்கை வந்துருங்க. இல்லையா நம்ம வீட்டிலேயே மாடியிலேயே ஒரு சட்டியில ஒரு செடியை வச்சு அதுக்கு நம்ம அக்ரி 82 அக்ரி யூமிக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்து அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா எல்லாரும் சக்சஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். தேங்க்யூ தேங்க்யூ. வெரி குட். சட்டியில வந்து குழம்பு வைங்க, தொட்டியில செடியை வைங்க. சட்டியில செடி வைக்காதீங்க, சட்டியில குழம்பு வைக்கணும். ஒரு தொட்டி வாங்கி ஒரு 4 தொட்டி வாங்கி அதுக்காக செய்யுங்க, வைங்க, தப்பு கிடையாது. வெஸ்டேஜுக்காக நீங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணீங்க? அப்போ நம்ம வந்து நம்ம பொருட்களை வாங்கி நம்ம பயன்படுத்துறதா அதை சரியா செய்ய முடியும்னா 4 தொட்டி வாங்கி வச்சீங்கன்னா அந்த செடியும் அந்த தொட்டியோடு பார்க்கும்போது அழகா இருக்கும். நீங்க நாளைக்கு அதை போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து உங்க ஸ்டேட்டஸ்ல வைப்பீங்க. வைக்கும் போது எவ்வளவு நல்லா இருக்கும். தொட்டில வச்சா நல்லா இருக்குமா, சட்டில வச்சா நல்லா இருக்குமா? இல்ல சார், தொட்டிக்கு தான் சட்டின்னு சொல்லிட்டேன். தொட்டியை தான் சட்டின்னு சொல்லுவீங்களா உங்க ஊர்ல? சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே அப்புசாமி சார், கிரேட், சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இன்னைக்கு திருப்பூர் ஜெகதீஷ், இவரு வாணியம்பாடி ஜெகதீஷ் சார் வரலன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அவர் பேசுவாரு. ஏன்னா ஒரு 4 பேர் தான் பேசுறதுக்கு இருக்கிறாங்க. சாந்தி மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார், நானும் இப்போ சொன்ன மாதிரி அந்த பூச்செடி ரொம்ப பை பர்த் எனக்கு ரொம்ப ஸ்கூல் டேஸ்ல இருந்து ரொம்ப பிடிக்கும் சார். நிறைய பண்ணுவேன் நானு. இது அந்த ட்ரையல்ஸ்ல இருக்கேன் சார். ஒருத்தர் என்ன பண்ணாங்க, அக்ரி ப்ராடக்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்ச மாதிரி தான் வாங்கினேன். பரவாயில்ல, எனக்கு அது ஒரு வாங்கலைன்னா நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ட்ரையல் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன் சார் நானு.
இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் சார். நம்ம அப்ளை பண்றதுக்கு. ஏன்னா ஒரே தடவை கேட்டா அது அப்படியே நம்மளுக்கு தெரியாதுல்ல சார். அதனால ப்ராசஸ் நம்ம கிட்ட இருந்ததுன்னா அது பக்கத்துல வச்சுட்டு நம்ம ட்ரையல்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம்னு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். சார் சொல்லுங்க கமல். தேங்க்யூ சார். ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சார் இன்னைக்கு அக்ரி ப்ராடக்ட்டை பற்றி, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இந்த ஜூம் மீட்டிங் கொஞ்சம் அட்டன் பண்ண மாட்டேன். ஸோ சார் வந்து கால் பண்ணியிருந்தாரு. அக்ரிகல்ச்சர் இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வம். ஒரு டைம் சென்னை கூட போயிட்டு வர சொன்னால ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டேன். பட் அது அக்ரி இதுன்றது தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டேன். இன்னைக்கு அந்த அக்ரிகல்ச்சர் இது ப்ராடக்டை பற்றி சொன்னது ரொம்ப சந்தோஷம். ஸோ இங்கே எங்கள் ஊரில் வந்து அதை பற்றி நான் நிறையா இது ஐடி போட்டிருக்கேன். அதை எப்படி கொடுக்கணும், என்ன மாதிரி யூஸ் பண்ணணுன்றதை பற்றி சொன்னது ரொம்ப சிறப்பாக இருந்தது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் இன்னைக்கு மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்களா சார், அது எத்தனை மணிக்குங்க சார்? சார் மீட்டிங் வந்து இன்னைக்கு நைட் 9 மணிக்கு இருக்குங்க ஜூம்ல. ஓகே சார். அப்புறம் இன்னொரு மீட்டிங் கூட லிங்க் குரூப்ல போட்டிருக்கோம். இல்ல அந்த குரூப் நீங்க இல்லனா உங்க அப்ளைட்ட கேட்டு வாங்கிங்க. சரிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். திருப்பி 800 கதிர் செடி வச்சிருக்கிறேன் சார். திருப்பி கத்திரி செடி வச்சு அதுக்கு இப்போ நான் மருந்து கொடுத்துன்னுக்கிறேன் சார். நான் அது வீடியோவா ஷூட் பண்ணுகிறேன் சார். அப்பப்போ வர்றதை விட நம்ம இது எல்லாமே உரம் தான். ஆமா மருந்து சார். இல்ல, உரம். சாரி சார். உரம் உரம் தான் கொடுத்துருக்கீங்க, மருந்து இல்ல. நம்மகிட்ட மருந்தே கண்டிப்பா கிடையாது. சார். ஆமா சார். ஓகே. கத்திரி செடி வச்சு இப்போ எல்லாம் பூ பிஞ்சு வச்சிருக்குதுங்க சார். வெரி குட். அக்ரில நீங்க கலக்குறீங்க மேடம். அதுக்கு முன்ன வீடியோ இல்லைங்க சார். நம்ம வீடியோ இருந்தா கரெக்டா அது நம்ம சொல்றதுக்கும் கரெக்டா இருக்கும் இல்லையா? அதனால இப்போ போன் இருக்கிறதுனால அது கரெக்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வச்சிட்டு இருக்கிறேன் சார். வெரி குட். வச்சு 1 மந்த் ஆகுது. இப்போ பூ பிஞ்சு வச்சிருக்குது, ஒரு காய் வச்சிருக்குதுங்க சார். நம்ம அக்ரி 82வும் நானோடெக்கு மாஸ்க் கொஞ்சம் ஊத்திருக்கிறேன். அப்புறம் யூமிக்கு இந்த 4மே வச்சிருக்கிறேன் சார். 8 நாளைக்கு ஒரு முறை யூஸ் பண்ண வச்சுன்னுக்கிறேன். செடி நல்லா கலக்கலன்னு நல்லா இருக்கு. அது வைக்கும் போது செடி நல்லா இல்லை, சும்மா ரவுண்டு ஒரே ஒரு கிளை மட்டும் இருந்துச்சு. அது மட்டும் கொடுத்தாங்க. அது வச்சு அவங்க இடத்துல பூ பிஞ்சு எதுவுமே வைக்கல, சும்மா செடி மட்டும் நின்று இருந்துச்சுங்க. சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து வச்சு செடி நல்லா கலக்கலன்னு இருக்குதுங்க சார். இலையும் நல்லா பெருசா இருக்குது, நல்லாவும் வச்சிருக்குது. சரி அதை வீடியோவா இது பண்ணலாம் அப்படின்றதுக்காக வச்சிருக்கிறேன் திருப்பியும். ஓகே மேடம். தேங்க்யூ. சார் குட் மார்னிங் சார். மார்னிங் மேடம். சொல்லுங்க மேடம். அக்ரிக்கு நானும் கொடுத்துருக்குறேங்க சார். மருந்தெல்லாம் நிலத்துக்கெல்லாம் கொடுத்துருக்கோம் சார், கேழ்வரகுக்கும் நெல்லுக்கும். இப்ப 2வது முறை அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. எவ்வளவு விளைச்சி இருக்குது நான் போய் பார்க்கலைங்க சார். இன்னைக்கு போய் பாக்குறேன்னு இருக்கிறேன் சார். நேத்திக்கு ராஜன் சார் மீட்டிங் அட்டன் பண்ணேன் சார் ஆம்பூர்ல. நம்ம ப்ராடக்ட் அக்ரி ப்ராடக்ட்ல அவங்க விளைவிச்ச ஒரு தர்பூசணி இன்னும் ஒரு 15 நாள் டைம் இருக்குது. ஆனா இப்பவே எடுத்துன்னு வந்தாங்க. குறைஞ்சது எப்படியும் ஒரு 30 கிலோக்கு இருக்கும் சார். அது அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு சார். அது சாப்பிடும்போது நம்ம ப்ராடக்ட்ல இருக்கிற மகத்துவத்தை நான் தெரிஞ்சுக்கினேன். இப்ப எனக்கு மாடி தோட்டத்துல வந்து எலுமிச்சையும் முருங்கையும் பூ விட்டு இருக்குதுங்க சார், மாதுளமும். சார் என்ன கொடுக்கலான்றது என்னோட அப்ளைன் கிட்ட கேட்டுக்கின்னு நான் கொடுக்கலான்னு இருக்கிறேன் சார். தேங்க்யூ சார். கிரேட் மேடம். ஆனா தர்பூசணி ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க சார் சாப்பிடறதுக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த தர்பூசணி நாங்க போன வருஷமே நாங்க வந்து நம்ம அக்ரி ப்ராடக்டை கொடுத்து இங்க கும்டி பக்கத்துல மாதர் பக்கத்துல கொடுத்து நல்ல ரிசல்ட் வந்தது. அந்த தர்பூசணி ஒரு பெரிய தர்பூசணி அந்த தோட்டத்தில் உள்ளவங்க கொடுத்தாங்க. அதை சாப்பிடும் போது அவ்வளவு டேஸ்டா இருந்தது. வழக்கமா ஒரு பீஸ் 2 பீஸ் நாங்களும் ஆர்டர் பண்ணிட்டு மொத்த பழத்தையும் நம்ம சாப்பிடணும் போல இருந்தது. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு.
ஓகே. ஆமாங்க சார், கண்டிப்பா அப்படிதான் சார் இருந்துச்சுங்க சார். ஆனா நிறைய பேர் இருந்ததுனால ஷேரிங் பண்ணாங்க சார். சார் தேங்க்யூ ரொம்ப தேங்க்யூ அருமையா இருந்துச்சுங்க சார் நேத்துக்கு. தேங்க்யூ மேடம் தேங்க்யூ. தேங்க்யூ சார். சொல்லுங்க பூராஜன். சார் குட் மார்னிங் சார். சார் இந்த அக்ரிது இப்போ நம்ம இதுக்கு கொடுத்த மாதிரி கத்திரிக்காய்க்கு ஃப்ரம் பேசல் அப்ளிகேஷன்லேருந்து வீடியோஸ் இருந்தால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். ஸோ ஏன்னா கத்திரிக்காய் அது வந்து இப்போ எல்லாம் பயன்படுத்துறதுக்கு வராங்க. கத்திரிக்காய் அதுக்கான வீடியோஸ் இருந்தால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். ஏன்னா இப்போ இதே ப்ரொசீஜர் வந்து நம்ம மல்லிகை தோட்டத்துக்கு கொடுத்துருக்கோம் 2 வாரத்துக்கு முன்னாடி தாங்க அவரு ட்ரெயினர் சொன்னார். அதை பற்றி தயவு செய்து அக்ரில இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வியாழக்கிழமை அவரு சாரோடைய ட்ரைனிங் இருக்கு சாயங்காலம் 9 மணிக்கு. அதை பாருங்க. நம்மகிட்ட இருக்கிறது தான் நம்ம வந்து ஷேர் பண்ண முடியும். ஸோ எல்லாத்தையும் அவரு சார் வந்து அருள் பிரகாசம் சார் எல்லா காய்கறிகளுக்கும் லைனா சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீங்க வியாழக்கிழமை ஆனா 9 மணிக்கு இந்த ட்ரைனிங்களை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நல்லா தெரியும். நிறைய பேர் அதை பண்றது இல்லை. ஆனா அக்ரில நான் பெரிய ஆள் ஆகணும், நான் விஎம்சி மெம்பர் ஆகணும், நான் வந்து டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒவ்வொருத்தரும் நம்ம ஒவ்வொரு மைண்ட்ல செட் பண்ணியிருக்கோம். பட் அது சரியா செய்யணும் அப்படின்னா அதுக்கான ட்ரைனிங்ல அதுக்கான இடத்துல உட்கார்ந்து நம்ம அதை பார்க்கணும். இப்போ லாஸ்ட் சண்டே ஈரோட்ல நடந்த இயற்கை விவசாயிகள் மாநாட்டில் கலந்துகிட்டோம். நண்பர் டேவிட் கிரிபாவும் கலந்துகிட்டோம். நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கிடைச்சதாங்க. ஸோ நம்ம நாலேஜை தேடி போய் எடுத்துக்கணும். நம்மளை தேடி வராது. ஏதோ ஜூம் மீட்டிங்ல நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஆனாலும் இதே ஜூம் மீட்டிங்ல எப்பப்ப மீட்டிங் நடக்குதோ, இப்ப கலர் காஸ்மெட்டிக்ஸுக்கு ஒரு நாளைக்கு 2 மீட்டிங் நடக்குது பகல்ல. சரியா? அந்த மகரி நிஷா மேடம் அவங்க அழகா பண்றாங்க. அப்ப அக்ரிக்கு வாரம் வியாழக்கிழமை நைட்டு 9 மணிக்கு நடக்குது. இன்னும் நம்மளுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பற்றிய சிறப்பான விஷயங்களை சொல்றதுக்கு ராஜன் சார் செவ்வாய்க்கிழமை 7 மணிக்கு ஒவ்வொரு வாரமும் பண்றாங்க. சென்னையில் உள்ளவங்க அதை லைவா போய் பாருங்க. ஆபீஸ்ல லைவா வந்து பாருங்க. ஏன்னா நம்ம வந்து ஜூம்ல பார்த்தா கூட சில நேரத்துல சிக்னல் கட் ஆகும். லைவா பார்த்தா சிக்னல் கட் ஆக வாய்ப்பே இல்லை. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஜெயிக்க முடியும். நான் ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு வீட்டிலே உட்கார்ந்து இருந்தா எதையுமே பண்ணாம இருந்தா ஜெயிக்க முடியாது. தப்பா எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தகுதியை நம்ம வளர்த்துக்கணும். தகுதி அப்படின்றதுக்கே ஒரு சரியான ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. தன்னம்பிக்கை, குறிக்கோள், திறமை. இந்த 3 ஷார்ட் ஃபார்ம் தான் தகுதி. நம்முடைய குறிக்கோள் சரியா இருக்கணும், நமக்கு தன்னம்பிக்கை இருக்கணும், நம்முடைய குறிக்கோள் சரியா இருக்கணும், அதுக்கான திறமையை வளர்த்துக்கணும். எனக்கு தன்னம்பிக்கை இருக்குன்னு நம்ம சொல்லிட்டே இருக்கிறனால தன்னம்பிக்கை இல்லை. அதான் நான் ஆரம்பத்திலேயே ஒரு ஸ்லைடு போட்டேன். அதாவது அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாசகம். தயங்குபவன் கை தட்டுகிறான், துணிந்தவன் கைத்தட்டல் பெறுகிறான். அமெரிக்காவுடைய முன்னாள் ஜனாதிபதி ஜான் கென்னடி சொன்ன விஷயம் இது. யாரு தயங்குறாங்களோ அவங்க வந்து கைத்தட்டத்துல தான் உட்கார்ந்துருப்பாங்க. அது நீங்க ஸ்டேடியத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல ஃபாரின் ட்ரிப் போகும்போது எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல கார் ஃபங்க்ஷன்ல எடுத்துக்கிட்டாலும் சரி, கைத்தட்டு வாங்குறவன் துணிஞ்சவன் தான் கைத்தட்டு வாங்குறான். எல்லாத்தையும் பேசினவன் தைரியமா தன்னம்பிக்கையோட தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு பேசுறவன் தான், அந்த குறிக்கோளை அடைஞ்சவன் மட்டும்தான் கைத்தட்டல் வாங்குறான். போன வாரம் நம்மளுடைய ஆந்திரா டீம்ல சீனிவாசன் ஒரு 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காரு, அவருடைய 2வது கார் டெலிவரி எடுத்தாரு. ஸோ அப்போ அவருக்கு கைத்தட்டல் கிடைச்சது அப்படின்னா காரணம் அவரு தன்னுடைய குறிக்கோள்ல தெளிவா இருந்தாரு. அவரு தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டாரு, தன்னம்பிக்கையோட செயல்பட்டாரு. இன்னைக்கு பக்கத்துல உள்ளவங்கிட்ட பேசுறதுக்கே நம்ம நிறைய பேரு ரொம்ப வெக்கப்படுறோம், ரொம்ப தயங்குறோம். ஏன்? ஒரு நல்ல ப்ராடக்ட் நேற்று கூட கேரளா கவர்மெண்ட்ல ரொம்ப அற்புதமா அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அங்கீகரிச்சு நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. கேரளா சிஎம் வந்து அதை பண்ணியிருக்காரு. ஸோ நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க, எல்லா மெசேஜும் வந்தது. ஸோ
எதுக்காக இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய தொழில் ஒரு புனிதமான தொழில். அதுல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எந்த அளவுக்கு அதை டெவலப் பண்ணிட்டு இருக்கோம், அதை மட்டும் யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட நம்மளுடைய நேரங்களை நம்ம எப்படி செலவு பண்ணிட்டு இருக்கோன்றத பாருங்க. ஓகேவா? ஸோ ஒரு பொன்னான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அதை நம்ம எப்படி செயல்படுத்துறோன்றது தான் நம்ம கையில இருக்கு. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க மேடம். சார் இப்போ ஒரு தகவல் சொன்னீங்க, அதாவது தயங்குபவர்கள் கைத்தட்டுகள், அந்த வாசகத்தை, அந்த அவருடைய பேர் என்னங்க சார்? அந்த புத்தகத்தை எழுதின ஒரு பேரு ஜான் கென்னடி, அமெரிக்காவுடைய முன்னாள் பிரசிடென்ட். ஓகேங்க சார். ஏன்னா அவருடைய புத்தகத்தை வந்து வாங்கி ஜான் கென்னடி, எஸ், அவருடைய புத்தகத்தை வாங்கி படிக்கணும்ன்றதுங்க சார், அதனால தான் கேட்டேங்க. நிச்சயமா நிச்சயமா. ஜான். வாழ்த்துக்கள் மேடம், சிறப்பா பண்ணுங்க. ம். ஸோ எல்லாருக்கும் Thank you, வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ சார். ஹேவ் எ நைஸ் டே சார். Thank நிலா. you, sir. Sir, same meeting, sir. Zoom same தான் சார். அருள் பிரகாஷ் சார் நம்பர் இந்த இதுல தானே சார்?